This example problem 5.2. Find the equation of the circle described on the card 3x plus y plus 5 equal to 0 of the circle x square plus y square equal to 16 s diameter. ஓகே, இப்போ என்னென்னா ஒரு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த கார்டோட சர்க்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இன்னொரு சர்க்கிள் அனதர் ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டுங்களா? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் டிஸ்கிரைப்ட் ஆன் த கார்டு. ஓகே, இந்த லைன் ஓகே இந்த கார்டுக்கான சர்க்கிள் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா இன்னொரு சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த கார்டு 3x plus y equal 0 ஆஃப் த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 16s டயாமீட்டர். ஓகேவா, இந்த சர்க்கிள் ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு இருக்குது. அதுதான் அந்த ஈக்குவேஷன் லைன். ஓகேவா, லைன். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே ஒரு லைன் கார்டு இருக்குது. நம்ம புதுசாக என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த கார்டுக்கு உண்டான சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கார்டு லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு லைன் கார்டு இருந்ததுன்னா அதுக்கான உண்டான ஈக்குவேஷன் என்னென்னா எஸ் ப்ளஸ் லேம்டா எல் ஈக்குவல் டு 0. எஸ்ங்கிறது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன், இந்த எல் அப்படிங்கிறது வந்து கார்டோட ஈக்குவேஷன், எல் லேம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணோம், சர்க்கிள் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 16 ப்ளஸ் லேம்டா இன்ட்டு கார்டு லென்த் இஸ் 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா, அடுத்து எக்ஸ் டைம் வர மாதிரி 3 லேம்டா எக்ஸ், அடுத்து லேம்டா ஒய். ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட்டு 5 லேம்டா, அப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா, இந்த கான்ஸ்டன்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஸ்டாண்டர்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸ்டாண்டர்டு சர்க்கிள் ப்ளஸ் கார்டு வந்ததுன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து என்னென்னா இந்த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 2g ப்ளஸ் லேம்டா எல் ப்ளஸ் ஒய் இன்ட்டு 2f ப்ளஸ் லேம்டா எம் ப்ளஸ் சி ப்ளஸ் லேம்டா என் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபார் சர்க்கிள். ஒரு கார்டு சர்க்கிளுக்குள்ளே ஒரு கார்டு இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணணும், இதோட கோஎஃபிஷியன்ஸ் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ கோஎஃபிஷியன்ஸ் கம்பேர் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் வந்து 1. ஓகேவா, இது 1, இது 1 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் 3 லேம்டா எக்ஸ், 3 லேம்டா எக்ஸ். இதை என்ன பண்ணுறோன்னா இந்த 2g எக்ஸோட கம்பேர் பண்ணுறோம். இல்லை மல்டிப்ளை பண்ணால் 2g எக்ஸ் வரும். ஸோ 2g இன்ட்டு 3 லேம்டா. இந்த லேம்டா எல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதோட கம்பேர் பண்ணால் என்ன வரும், இந்த இது லேம்டா எக்ஸ் டேர்ம் தான். ஓகேவா, 3 லேம்டா ஈக்குவல் டு 3 லேம்டா ஈக்குவல் டு லேம்டா எல்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ லேம்டா கேன்சல் ஆகிரும், எல் ஈக்குவல் டு 3 வரும். ஸோ அதுதான் இந்த 3, எல் ஈக்குவல் டு 3ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த 3. ஸோ ஈக்குவேஷன் என்னது, எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் n ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன். ஸோ எல் கிடச்சிருச்சு, இந்த எல் தான் அது. ஓகேங்களா, அடுத்தது மாதிரி ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஒய் கம்பேர் பண்ணுறோம். 2f இன்ட்டு ஒய். ஸோ எஃப் ஈக்குவல் லேம்டா பை 2. இந்த ஃபைல் இந்த லேம்டா எம் இருக்குது பார்த்தீங்களா, ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த லேம்டா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, லேம்டா ஒய் இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணால் லேம்டா கேன்சல், எம் ஈக்குவல் டு என்ன வரும், 1 கிடைக்கும். ஸோ அதான் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபார் எம்க்கு வந்து என்னது இங்கே 1. சரிங்களா, அதுதான் அந்த ஈக்குவேஷன். சரிங்களா, ஸோ 2 கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குது. எக்ஸு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 2gx ப்ளஸ் லேம்டா எல்எக்ஸ், 2fy ப்ளஸ் லேம்டா எம்ஒய். ஓகேங்களா, ஸோ அதுதான் எல் ஈக்குவல் டு 3, எம் ஈக்குவல் டு 1. ஸோ 2g ஈக்குவல் டு 3 லேம்டா இஸ் ஈக்குவல் டு 3 லேம்டா, g ஈக்குவல் டு 3 லேம்டா டிவைட் பை 2, 2f ஈக்குவல் டு லேம்டா, f ஈக்குவல் டு லேம்டா டிவைட் பை 2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்னன்னா நம்மளுக்கு இந்த சர்க்கிள் இந்த கார்டு, ஓகேங்களா, அந்த கார்டோட சென்டர் பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஸோ சி மைனஸ் ஜி மைனஸ் எஃப் இஸ் ஐ ஆன் த டயாமீட்டர். ஓகேவா, ஸோ இந்த சென்டர் பாயிண்டில் டயாமீட்டராக இருக்குது இந்த ஈக்குவேஷன். சென்டர் பாயிண்டில் இந்த சர்க்கிள் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ சி ஈக்குவல் டு ஜி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. ஓ மைனஸ் ஜினா மைனஸ் 3 லேம்டா பை 2, எஃப் அப்படிங்க மைனஸ் லேம்டா பை 2. ஓகே,
இந்த பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னா லை ஆகிருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் மேலே லை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் லை உள்ளே இருக்குதுன்னா இந்த ஈக்குவேஷன் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே கொண்டு போய் எங்கே லைன் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? எக்ஸ் ஒய்க்கு பதிலாக. ஸோ இது பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் பாயிண்ட் தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற இந்த லைன் மேலே இருக்கிறனால இது கண்டிப்பாக இந்த லைன் இருக்கு மேலே ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொண்டு போய் இந்த லைன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 இன்ட்டு மைனஸ் 3 lambda by 2 ப்ளஸ் மைனஸ் lambda by 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ மைனஸ் வருது. மைனஸ் 10 lambda by 2 ப்ளஸ் 5 ஈக்குவல். ஸோ 5 lambda மைனஸ் 5 lambda ப்ளஸ் 5 ஈக்குவல் 0. ஸோ lambda is equal to 1. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஸோ lambda ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த lambda வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே lambda அன்னோனாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொண்டு போய் இந்த lambda வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிருக்கு. எந்தனா இந்த கார்டு பேஸ் பண்ணி வரைகிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 3 lambda x lambda y ப்ளஸ் 5 lambda மைனஸ் 16. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். lambda = 1. ஸோ உங்கள் 1 இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கே 1. ஸோ 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 5 மைனஸ் 16 இருக்கும். அதை சிம்பிளை பண்ணும் போல் 11 வந்துடும். மைனஸ் 11 ஈக்குவல் டு 0. ஸோ இது மெயின் வந்து இந்த ஃபார்முலா என்னன்னா, ஒரு சர்க்கிளுக்குள்ளே ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டை பேஸ் பண்ணி இன்னொரு சர்க்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுக்கான ஃபார்முலா இதுதான். ஒரு சர்க்கிளும் ஒரு கார்டு கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அந்த ஃபார்முலா மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கம்பேர் பண்ணி அந்த லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அந்த லேம்டா வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்மிட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடச்சிடும். தேங்க்யூ.